அப்படியே அந்த போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்க பாருங்க, சுற்றி அப்படியே நிறைய அந்த டூரினர்ஸ் இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது நிறைய நான் மூவியில் பார்த்துருக்கேன், அந்த தமிழ் மூவியில நிறைய பார்த்துருக்கேன். இந்த சிலையை நான் சிலையில் உள்ள அந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையாடப்பட்ட அந்த யானைகளோட தந்தம் தான் சிலையும் பாருங்கள். இந்த முதலோட முகத்தை மூடி வச்சுருக்காங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைனீஸ் கடவுள் பாருங்கள். இது அப்படி இதுவும் செம்மையாக இருக்குது தானே. அந்த புத்தர் கோவில் இருக்கு மேலே எவ்வளோ இருக்குண்ணா, அவ்வளோ டச் அண்ட் வேறு எல்லாம் போட்டிருந்தாங்கன்னு பாருங்கள். அப்படி அந்த பக்கம் பாரு இவ்வளோ ஒரு பாருங்கள். அப்படி அந்த தொங்கல் வரைக்கும் இருக்குது. புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போதி மரத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா தியானம் செய்யும்போது புத்தருக்கு வந்து ஞானம். ஸோ டிஆர்எஸ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம உறவுலாம் வேறு லெவலாக இருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர்மலை தாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 8-9 நாள் வீடியோ போடவே இல்லைங்க. என்னோட நான் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் கூட பேசுகிறேங்க. இந்த வீடியோ என்னத்தை பார்க்க போறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் வீடியோ எப்படியாச்சும் எனக்கு வீடியோ போட்டு ஆகணுன்ற ஒரு காரணத்தால் கொழும்புல கிட்டத்தட்ட எந்த ப்ளஸ் போகலாம்னு ஒரு சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் பார்த்தேன் டாப் 10+ வந்து கங்கராம என்ற ஒரு டெம்பிள் வந்துருந்துச்சு. சரி அந்த டெம்பிளில் போய் விசிட் பண்ணுவேன்னா அந்த வீடியோ நான் ஃபுல்லாக அந்த எடுத்து முடிச்சுட்டேன். விசிட் பண்ணுவேன்னு தான் போனேன். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஃபுல்லாக சைனாக்காரங்க தான் இருக்காங்க. ஃபுல்லாகவே சைனா. நானும் போயிட்டு அங்கே நமக்கும் டிக்கெட் எடுப்பாங்கன்னு நினச்சி தான் போயிட்டு டிக்கெட் எடுத்தேன். பட்டு ஸ்ரீலங்காவான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அப்புறம் நமக்கு டிக்கெட் தேவைன்னு சொல்லிட்டாங்க. நீ வெளிநாட்டில் இருந்து அந்த இடங்களை பார்க்க போகிறதா இருந்தீங்கன்னு சொன்னால் கொழும்புலாம் இருக்குது அந்த இடம். அதாவது கங்கராம டெம்பிள் வந்து கொழும்புல தான் இருக்குது. உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஷுவர் உங்களுக்கு 500 எப்படியும் சார்ஜ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நான் அதில் ஹிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் கூகுளெலாம் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு. கிட்டத்தட்ட மங்களதேரர் என்ற ஒருவர் தான் அதை வந்து கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 151 வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம போய் பார்த்தேன். இன்னும் அந்த வேறு மாதிரி இருந்துச்சு சொல்ல தேவையில்லை. நம்மளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவில் நான் வந்து எங்கள் யாரையும் பார்க்கல. எல்லாமே சைனாக்காரர் தான் இருந்தாங்க. அவங்க அதுக்கு உள்ளே இருந்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே சைனா அந்த ஃபுல் அந்த ஒரு சைனா ஒரு புத்தர் கோயிலில் போனால் எப்படி இருக்குமோ நான் போனதில்லை. பட் சொல்கிறேன், நான் நிறைய வீடியோஸில் அப்படி இப்படிலாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து பார்க்குற ஃபீல் தான் அப்படி இருந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் அப்படி பாருங்கள். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடுவேங்க. கிட்டத்தட்ட நிறைய அப்டேட் நம்ம வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலுக்கு வர இருக்குது. மூஞ்ச சிரிப்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது மாதிரி வாங்க நிறைய பேர் சொல்ல வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்னும் நம்ம டிஆர்எஸ் புதுசாக நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைகளை தட்டி விடுங்க. நம்ம போகிற வீடியோவில் உங்களை டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ட்ராவல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். நான் வேறு யார் மாதிரி பேசுகிறேன், நானாக பேசுகிறேன். அது வந்து நான் பைக் ட்ராவல்ன்ற ஒரு பேர். பட் பைக் ட்ராவல் பண்ணுறது இல்லை, பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் எல்லாமே ஓகேங்க. உங்கள் ஆதரவு லவ் சப்போர்ட் எல்லாமே ஓகே. புதுசாக நான் ஃபேமிலிக்கு இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பிள்ளைக்கு பக்கத்தில் பெல்லைக்கனை தட்டி விடுங்க. சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அப்படி அங்கே வச்சு பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கங்காராமன் டெம்பிளுக்கு போகிற வழி தாங்க இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுக்கிறாங்க. நான் வரும்போது இதே பார்த்தேன், இது செம்மையாக இருக்குது தானே. அந்த ரோலரை வச்சு அப்படியே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலாக இருக்கும்னு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. செட்டப் சும்மா செம்ம. அடுத்து இது பாருங்கள், அந்த இடத்துல பார்க்கும்போது தான் உங்களுக்கு கங்கராமன் டெம்பிள் இருக்குது. இந்த இடங்களை பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படியே அந்த போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்க பாருங்கள், சுற்றி அப்படியே நிறைய அந்த டூரிஸ்ட் அந்த உங்களுக்கு இருக்கா. அவங்களுக்கு சரி அந்த வீடியோ பார்க்கல விளங்குதில்லை. ஃபுல்லாக போலீஸ் இருக்காங்க நிறைய பேர் இந்த இடத்துல. இந்த சித்திரங்களையும் பாருங்கள், அப்படி ஒரு பழைய காலத்து முறையிலே அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க. எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள், சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வெளியில் இருந்துற லுக்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னது இந்த இடங்களை பார்க்கும்போது அப்படியே பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த இடத்துல நிறைய பொரினர்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க வரதுக்கு காரணம் வந்து 151 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டேன்னா நான் நிறைய இடங்களை சர்ச் பண்ணி பார்க்கல தான் சொன்னாங்க. இந்த இடங்களில் நிறைய பார்த்து அந்த உங்களுக்கு பார்க்கக்கூடாது நிறைய சைனீஸில் இருந்துச்சு. அது மாதிரி நம்ம சில்பர்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு போகலாம், அப்படியே கூட மாதிரி வச்சுருக்காங்க. முன்னுக்கே பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சிலை நான் போகணுன்னு இந்த பாருங்கள் முன்னுக்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குது. இப்போ இந்து மத சிலை நிறைய இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர்காமத்துக்கு அந்த முருகன் சிலை ஒன்று இருந்துச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஜானி தந்தங்களால் ஃபுல்லாக அப்படியே ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த செம்மையாக இருக்குது. அந்த உங்களுக்கு பார்க்கும்போது அந்த கண்ணாடி தெரியுதான் இல்லை ஃபுல்லாக அப்படி எல்லாமே கண்ணாடி ஃபிட்டிங்கில் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் அப்படி அந்த மேலே இருக்க அந்த புத்தர் சிலை கிட்டத்தட்ட எவ்வளோ 1000 2000 இவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க. பட் அந்த சூரியன் மறையும் போது அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குமாமா. அந்த வியூ இந்த இதில் அப்படி லைனில் இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த புத்தா சிலை தான் வச்சுருக்காங்க.
நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக அப்படி சுற்றி பார்க்கல, எங்கே பார்த்தாலும் புத்தர் சிலையை தான் இருக்குது. இப்போ இந்த இதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், அந்த இது யானையை பாருங்கள், அப்படி ரியல் மாதிரி இருக்குது தானே இது. ஸோ இதில் பாருங்கள் எல்லாமே புத்தர் சிலைகளும் அந்த நிறைய அந்த 2 சிலைகளும் எனக்கு என்னென்னு தெரியலை, பட்டு எல்லாமே நிறைய புத்தர் சிலைகள் தான். நீங்கள் எங்கே இந்த சுற்றி பார்க்கும்போது யானை தந்தங்கள், புத்தர் சிலை, நிறைய சைனீஸ் கடவுள்கள் இருக்காங்க. ஸோ இந்த முன்னுக்கு இருக்க அந்த இதை பாருங்கள், அந்த உள்ளுக்கு ஒரு இது மாதிரி இருக்குது, அது அந்த புத்தர் அந்த விகாரை மாதிரியே இருக்குது, கிட்டத்தட்ட விகாரையோட வடிவத்தில் இருக்குது. இதெல்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி லைனில் அப்படி அந்த புத்தா சிலையை வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வேறையாக இருக்குது, இந்த ரூமில் நான் பார்த்தேன், இதில் வேறையாக இருக்குது. பட் இதுக்குள்ளே அப்படி என்னென்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. இந்த இதுலேயும் பாருங்கள், இதுக்கு முன்னுக்கு வரும்போது அந்த முன்னுக்கு அந்த யானைத்தை அந்த வரவேற்கிற மாதிரி ஒன்று இருக்குது. மேலே அந்த சைனீஸ் கடவுள் இருக்குது, கீழே புத்தா சாமியோட சிலை இருக்குது. பட் முன்னுக்கு அந்த 2 ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அது 2லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே சிங்களத்துலேயும் இல்லை, இங்கிலீஷ்லேயும் இல்லை, பட் ஒரு சைனீஸ் மொழியில் இருக்குது. அந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல சரியா, பட் அது எல்லாமே ஒரு சைனீஸ் மொழியில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 151 வருஷத்துக்கு மேலே பழைய பொருட்கள் தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்களாமா. அந்த உங்களை இந்த இடங்களை பார்க்கும்போது அப்படி பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்கும்போது அழகாக தெரியுது பழைய பொருட்கள் தான். பட் ஒரு மியூசியம் மாதிரி தான் கிட்டத்தட்ட இதையும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 151 வருஷம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் அதில் பராமரிப்பாங்க பாருங்கள். இந்த நிறைய நான் பார்த்தேன் சைனீஸ்காரர்கள் தான் இருக்காங்க. இந்த இதை பாருங்கள், இது சைனா கடவுள், கிட்டத்தட்ட சீனர்கள் கடவுளை வழங்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த சிலை இது நிறைய நான் மூவியில் பார்த்துருக்கேன், அந்த தமிழ் மூவியில் நிறைய பார்த்துருக்கேன் இந்த சிலையை. நான் சிலையில் உள்ள அந்த கடவுள் வழிபடுறது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில், அதாவது இந்த புத்தர் கோயிலை கட்டின அந்த அரசர்களோட அந்த காலத்தில் இருந்த சிலைகள் தான் நம்ம இந்த இடத்துலையும் இருக்குதான். இப்போ பாருங்கள், அந்த சின்ன சின்ன சிலைகள், அந்த சிற்பங்கள், அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த காசு மாதிரி இருக்குது, அந்த சின்ன சின்ன எவ்வளோ அந்த நம்ம பார்க்கலாம் சின்ன சின்ன பொற்காசுகள் இருக்கும், அது மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையாடப்பட்ட அந்த யானைகளோட தந்தம்னு தான் சொன்னாங்க. எனக்கு ரியலாக ஒன்று தெரியல. பட் இந்த ரூமில், அதாவது இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி அப்படியே அந்த புத்தர் சிலை, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக பழைய பொருட்கள் மட்டும் வச்சுருக்காங்க. அப்படி இந்த முதலையும் பாருங்கள், இந்த முதலோட முகத்தை மூடி வச்சுருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சைனீஸ் கடவுளை தான் பார்க்குறாங்க. சீனாவில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா முதலையும் சைனாவில் ஒரு கடவுளை தான் வணங்கியிருக்காங்க. அது தான் இந்த முன்னுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இது உங்களுக்கு பார்க்கும்போதெல்லாம் விளங்குது, இந்த முகத்தை மூடி வச்ச மாதிரி. ஸோ இதை பார்க்கக்குள்ள தெரியும் பாருங்கள், அந்த ஃபுல்லாக அந்த முதலையை சுற்றி அப்படியே ஒரு நிறைய பழைய பொருட்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் இதை பார்க்கக்குள்ள இந்த பழைய பொருட்கள், அந்த தங்கங்கள், அந்த பெரிய இடங்களை அந்த முதலைகள் பாதுகாக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரிங்க. இதை பாருங்கள், இதை அப்படி இதுவும் செம்மையாக்கு தானே. அந்த புத்தர் கோயிலுக்கு மேலே இருக்க அந்த பெல் மாதிரி ஒரு இதுன்னு இருக்கும், அதே மாதிரி இருக்குது. நான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒரு வீடியோ எடுத்து செம்மையாக இருந்துச்சு பாருங்கள். ஸோ மெயினாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களை விசிட் பண்ணுறது நிறைய பொறினஸாக தான் இருக்காங்க. பட் இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஃபுல்லாக அந்த முதலையை சுற்றி பார்த்திங்கன்னா பழைய பொருட்கள் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அப்படியே பாருங்கள், அப்படியே அந்த முதலையை சுற்றி பாருங்கள், எவ்வளோ பழைய பொருட்களுக்கு நடுவில் ஒரு முகத்தை மூடிக்கிட்டே இருக்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் ஜூஸ் பண்ண அந்த தங்கம் இல்லை, பட் எல்லாமே பழைய அந்த இப்படி பித்தளை அப்படியானது தான் இருக்குது. பட் எல்லாமே அந்த காலத்தில் ஜூஸ் பண்ணப்பட்ட ஒரு இது மாதிரி தான் பாதுகாக்கிறாங்க. நிறைய ரத்னங்கள் நான் உங்களுக்கு இருந்துச்சு, அது எவ்வளோ எப்படி எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த இதில் அந்த இருக்கும் பாருங்கள், அப்படியே அவங்க விளங்குற இடத்துல சரியா இப்போ பாருங்கள் எப்படின்னு எவ்வளோ இருக்குண்ணா, அவ்வளோ பெரிய இல்லை, கோடிக்கணக்கில் நான் விலபம். இந்த ஜானி தந்தத்தை பாருங்கள், ரியலாகவே ஜானி தந்தேன். நானும் ரப்பரில் செஞ்சு வச்சுருக்காங்க. ரியலாகவே ஜானி தந்தேன்னா அப்படி இருக்குது பாருங்கள். அந்த புத்தர் அப்படியே ஒரு வரவேற்க ரிசீவ் பண்ணி இதை நான் உங்களுக்கு முந்தைய காட்டினேன். இது அந்த சூரிய உதயமாகிற டைமில், இந்த சூரியன் மறைகிற டைம்லாம் அவ்வளோ அழகான ஒரு வியூவாக இருக்கும். உண்மையில் செம்மை. இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்குது, அதான் பேச எல்லாமே இருக்குது. அந்த யானையை நான் உங்களுக்கு போகும்போது தானே அது பாருங்கள், அப்படி ரியலாகவே ஒரு யானை மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் என்னடா அது யானையை கொண்டு வச்சுட்டாங்கன்னு நான் பார்த்தேன். பட் யானை இல்லை, அது டோன்ட் டச் அண்ட் வேறு இல்லை போட்டிருந்தாங்கன்னு பாருங்கள். அப்படி ஒரு ரியலாகவே எப்படி செதுக்கி வச்சுக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. அது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த பழைய பொருட்கள் இருக்குது. அந்த என்ன சொல்கிற ரேடியோ, ஆடியோ, அந்த சாதனங்கள் மாதிரி இருக்குது.
எல்லாம் ஃபுல் கவரிங் பண்ணி வச்சுருக்காங்க. டோன்ட் டச்சுன்னு வேறு போடுறோம், எதுவும் தொட்டு பார்க்கலாம் பார்க்க முடியும். அந்த காலத்தில் இப்படி 150 வருஷத்துக்கு முன்னு பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருட்களையும் ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. பழைய பொருட்கள் இருக்குது. எனக்கு பேசலாம் அந்த நம்ம இலங்கையில் வந்து நீங்கள் இந்த இடங்களை விசிட் பண்ணிங்கன்னா புத்தர் கோயிலை வந்து இந்த வடிவத்தில் பார்ப்பீங்க. நீங்கள் எப்படியும் இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இடம் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே விளையாடலாம் போல இந்த இடத்துல. அவ்வளோ பெரிய இடம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாள் வேணுங்க சுற்றி பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடம் இந்த இடம். பார்க்கும்போது சின்ன முன்னுக்கு வரும்போது சின்ன ஒரு இடமா இருந்துச்சு. இதையும் பாருங்கள், இதுவும் அப்படியே சைனீஸ். நான் அப்படியே ஒரு சைனா இடங்களில் வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோவில் பார்க்கக்குள்ள இவ்வளோ ஒரு ஃபீல் ஆகுமா, அவ்வளோ அப்படியே இருக்குது. அப்படியே ஒரு சைனாவிலேருந்து பார்க்குற மாதிரி இப்படி என்னதான் இருக்கிறப்பாங்க உள்ளு போய்ட்டு அப்படியே பார்ப்போம் என்னண்டு. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா குபேரன் சிலை ஒன்று இருக்குது. அந்த பின்னுக்கு பாருங்கள், அந்த ஒயிட் கலர் இவ்வளோ புத்தர் சிலை இருக்குன்னப்பா. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க பாருங்கள், இந்த தொங்கல் இருந்து அப்படி அந்த பக்கம் பாரு இவ்வளோ ஒரு பாருங்கள், அப்படி அந்த தொங்கல் வரைக்கும் இருக்குது. அப்படி அவ்வளோ உண்மையாக அப்படியே சின்ன சின்ன இது வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 10,000 20,000க்கு மேலே தான் இருக்கும். அவ்வளோ இருக்குது. முன்கே குபேரன் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை தான் இருக்குது. இந்த முன்னுக்கு பாருங்கள் குபேரன் சிலை. நம்ம வீட்டிலலாம் இந்த குபேரன் சிலைகளை வைக்க விட மாட்டாங்க. இந்தியாவிலாம் கேள்விப்பட நிறைய பேர் குபேரனுக்கு ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்கண்ணா. எல்லாம் நல்ல விஷயந்தான். பட் இந்த இடம் நல்லா அமைதியாக இருக்குது. பட் அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் பார்க்க நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்துருக்காங்க. இப்படி அந்த பக்கம் போயிட்டு பார்ப்போமாங்க. அப்படி இந்த இதில் நடராஜன் சிலை இருக்குது. இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு சொன்னால் நிறைய இந்து கடவுளையும் வச்சுருக்காங்க. நிறைய சிங்கள அந்த புத்தி சிலைகளும் இருக்குது. பட் 100க்கு 80 வந்து புத்த சிலை தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா போதி மரம் பாருங்கள். அப்படி உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். போதி மரம், ஆமாம் போதி மரம் நான் நினைக்கிறேன். ஃபுல் அரச மரம் ஒன்று இருக்குது. பட் அது கிட்ட சிலை ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருக்கான்னு பாருங்கள் அந்த இடத்த. அப்படி அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அப்படியே உள்ள பெரிய அரச மரம் ஒன்று ஃபுல்லாக சுற்றிருக்காங்க. நடுவில் அந்த முன்னுக்கு பாருங்கள், முன்னுக்கு கிட்ட சிலை ஒன்று கிட்ட போயிட்டு பார்ப்போம். என்ன இது போதி மரம் நான் சொன்னாங்க. போதி மரம் தான் கிட்டத்தட்ட. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கதை ஒன்று இருக்குங்க இந்த போதி மரத்துக்கு. புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த போதி மரத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா தியானம் செய்யும்போது புத்தருக்கு வந்து ஞானம் கிடைச்சி அதை வந்து அறிவு. ஸோ ஆசைகள் எதுவும் இருக்கிறான்னு சொல்லி அசோக சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நிறைய போர்களில் வந்து நிறைய மக்களை வந்து கொலை செஞ்சு நிறைய நாடுகளை வந்து அவற்றை வசம் அதை கைப்பற்றினதுக்கு பிறகு வந்து இந்த ஆசையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஸோ இது எனக்கு வந்து இந்த ஆசையே இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு துறவியாக மாறினாராங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அப்படி அந்த புத்த சிலையை பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். அந்த புத்த சிலைக்கு மேலே தலைக்கு மேலே ஒரு சிலை மாதிரி நத்தை ஒன்று தெரியும். அது வந்து என்னென்னு சொன்னால் புத்தருக்கு வந்து இந்த போதி மரத்துக்கு வந்து தியானம் செய்யும்போது செம்மையாக மழை பெஞ்சிருக்காமா. அந்த மழை பெஞ்ச டைமில் வந்து அந்த மழை தண்ணி வந்து அவர் மேலே படாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த நத்தை அவர் தலைமையில் உட்காந்து மாதிரி கிறிஸ்டியன் சொன்னாங்க. பட் எனக்கு அது ஒன்றும் போய் ரியலாக தெரியல எனக்கு. பட் இந்த இடம் பாருங்கள், இதில் வந்து நான் நினைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் ஏதாச்சும் நடக்கும்போது நிறைய பெரிய ஹோல் மாதிரி ஒரு இடம் ஒன்று வச்சுருக்காங்க. கீழே போயிட்டு அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட இப்போ இவ்வளோ ஒரு பிளே அவங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய இடம். அதுலேயும் பாருங்கள் பொரினஸ் தான் இருக்காங்க. அப்போ நாம் வந்து டைம்லேருந்து வந்துருந்தாங்க பொரினஸ். அந்த செம்ம ஒரு இடம் ஒன்று லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இந்த இடத்த பார்க்கும்போது இந்த பெல் மாதிரி அந்த சிம்பிள் இது எங்கே போனாலும் நம்ம ஸ்ரீலங்கா வந்து பார்த்துருவீங்க நீங்கள். இந்த பெல் சிம்பிளில் நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க இந்த இடத்த பார்த்தேன்னா நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க. நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட டிக்கெட் எடுக்கலை இந்த இடத்துல. பொரினஸுக்கு முன்னே டிக்கெட் எடுக்கிறாங்க. பட் ஸ்கூல் பிள்ளைங்க சில்ட்ரனுக்கு வந்து ஸ்ரீலங்கா சிட்டிசனுக்கு எப்படி இவங்க டிக்கெட் எடுக்க தேவையில்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு எடுக்க தேவையில்ல. பட் பொரினஸ்லேருந்து வரவங்க சின்னவங்களுக்கு எடுக்க தேவையில்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இந்து கடவுள்ஸ் இருக்காங்க. பட்டு இந்து கடவுள் எனக்கு சரியாக தெரியல. பட் இந்து கடவுள் மாதிரி தெரியல, உருவம் எதுவுமே இல்லை. பட் அந்த இடங்களை பார்த்து தான் வழிபடுறாங்க. இல்லை எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல.